Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 453 subscribers real life ghost experience தான் வந்து பார்க்க போறோம். பொதுவாக கிராமப்புறங்களில் அதுலேயும் குறிப்பாக காடுகள் நிறைந்த கிராமப்புறங்களில் கண்டிப்பாக நிறைய அமானுஷங்கள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிராமப்புறங்களில் நீங்கள் வசித்து வந்து நைட் டைமில் வெளியே கிளம்பி போகும்போது ஒரு அமானுஷத்துக்கிட்ட இல்லை பல அமானுஷங்கள் கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப டெரிஃபைங்காக இருக்கும்ல. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு தேனியிலிருந்து பிரியா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு நடந்தது கிடையாதுங்க. ஆனால் அவங்களுடைய பாட்டி சுகந்திக்கு கிட்டத்தட்ட 75 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. வாவ், 75 இயர்ஸ் முன்னாடி அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 1950s நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டே வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாமே. சரி, கதையுடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போம். சுகந்தி வந்து பார்த்திங்கன்னா தேனியை சேர்ந்தவங்க தான். அவங்க தேனியில் தான் வந்து பிறகுறாங்க. பள்ளி படிப்பை வந்து முடிக்கிறாங்க. ஆனால் கல்லூரி படிப்புக்கு வந்து போகலை. ஸோ பள்ளி படிப்பை முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு 16 வயசாக இருக்கும்போது இந்த ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு. ஸோ அவங்க அப்பாவும் அம்மாவும் இவங்க 3 பேர் மட்டுமே தான் ரொம்ப சந்தோஷமான ஃபேமிலியாக வாழ்ந்து வராங்க. ஸோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு துயரமான ஒரு நிகழ்வு இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 16-17 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க அப்பா மட்டும்தான் இவங்களை பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவங்க அப்பா வந்து இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப செல்லமாக வந்து வளர்த்துருக்காரு, ரொம்ப பாசமாகவும் வளர்த்துருக்காரு. ஸோ அவங்க அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, என்ன வேலை பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறையா இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்களாம். ஸோ அவங்களுக்கு வந்து நிறையா நிலங்கள் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ அவங்க அப்பா வந்து எப்பயுமே வந்து மார்னிங் டைமில் வந்து அக்ரிகல்ச்சரல் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாராம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போவார். ஏன்னா அந்த இடத்துல வந்து இந்த காட்டு பண்ணிகளெல்லாம் உலா வரும். ஸோ பாதுகாக்கிறதுக்காக இவர் வந்து போவார். ஸோ ஒரு 2-3 மணி நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேலைக்காக ஆள் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் இவர் வந்து போயிட்டு அந்த 3 மணி நேரம் இருப்பாராம். அந்த 3 மணி நேரம் மட்டும் சுகந்தி கிட்டே என்ன சொல்லுவார்னா, ஜாக்கிரதையாக இருந்துக்கம்மா, யாரும் வந்து தொந்தரவு பண்ணாதபடி எல்லா பூட்டும் லாக் பண்ணிக்கோ, வீடெல்லாம் நல்லா பூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே இரு, நான் வெளியே வந்து கதவை தட்டிட்டு நான் சவுண்டு கொடுத்தா மட்டும் கதவை தரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து போயிடுவார். இவங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய வீடு. ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாக, ஸோ நல்லா கொஞ்சம் பெரிய வீடாக தான் இருக்கும். ஸோ அந்த டைம்லேயே வந்து வீட்டை சுற்றி வந்து காம்பவுண்ட் செவரெல்லாம் கட்டி ஒரு மிகப்பெரிய காம்பவுண்ட் செவரு, மிகப்பெரிய கேட்டெல்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி தான் இவங்களுடைய வீடு வந்து இருக்கான், பூர்வீக வீடு. ஸோ இவங்களுடைய வீட்டுடைய மெயின் கேட் இருக்கு இல்லையா, அந்த மெயின் கேட்டையும் வந்து நல்லா இறுக்கி லாக் பண்ணிட்டு தான் இவர் வந்து போகிறான். அதே மாதிரி தான் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்து கிளம்பி போகிறாரு. அதாவது இவருடைய அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு வந்து கிளம்பி போகிறாரு. இவருடைய நிலத்துக்கு போகும்போது சுகந்தி கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, நல்லா எல்லாத்தையும் கேட்டெல்லாம் இழுத்து பூட்டிக்கமா, நான் வெளியே மெயின் கேட்டையும் இழுத்து நான் பூட்டிட்டு நான் வந்து போகிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளேயே வர பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி வேலை பண்ணுறவங்கள கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லியிருக்கேன். ஏன்னா மழை பெய்கிற மாதிரி வேறு இருக்குது. மழை பெஞ்சு நான் அங்கேயே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், என்னால் வர முடியாது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக நான் சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து இருக்காங்க. இவங்க வந்து இவங்களுடைய வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. சரி, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டாக தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்குறதுக்காக போயிருக்காங்க. அந்த டைமில் இவங்களுக்கு பயங்கரமாக குளிர் அடிக்க ஆரம்பிக்குதுங்க. ஸோ குளிர் அடித்த உடனே இவங்க வந்து என்னடா இது இவ்வளோ குளிருது, வெளியே வந்து கிளைமேட்டும் அவ்வளோ சில்லுன்னு கிடையாது, கொஞ்சம் வெப்பமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளுக்கு இவ்வளோ குளிருது அப்படின்னு சொல்லி உடம்பெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. உடம்பெல்லாம் தொட்டு பார்த்தா பயங்கர ஹீட்டாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஜுரம் அடிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வீட்டிலேயே ஒரு சில வைத்தியங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில வைத்தியங்களெல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ஜுரம் வந்து குறையிற மாதிரியே இல்லை, ஜுரம் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈரத்துணியில் வந்து இவங்களே ஒத்தடம் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணியும் ஜுரம் வந்து குறையவே இல்லை, இன்னும் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமில் இவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, ஐயோ ரொம்ப அதிகமாக ஜுரம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இவங்களுடைய சொந்தக்கார பையனுக்கு இதை மாதிரி ஒரு ஜுரம் வந்துருந்து தான். ஸோ அந்த ஜுரத்தை வந்து அவங்களுடைய மண்டைக்கு ஏறுற வரைக்கும் விட்டுருக்காங்க. மண்டைக்கு ஏறி
அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அந்த பையன் வந்து இறந்து போயிருக்கான். ஸோ இவங்க தனியாக வேறு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பயம் வந்துட்டுருக்கு. ஐயோ இந்த மாதிரி ஜுரம் தலைக்கு ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம இறந்து போயிடுவோமே, நம்ம அப்பாவுக்கு யார் இருக்கா அப்படின்ற ஒரு பயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அந்த இடத்துல வந்து அந்த டைமில் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இல்லை, ஒரே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. சரி அவ்வளோ தூரம் நடந்து போகிறதுக்கும் பயமாக இருக்குது, இப்போ வேறு வழியில் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய வீடெல்லாம் பூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க நடந்து போகிற பாதை வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப இந்த மாதிரி லைட்டே இருக்காது. 1950s காலகட்டம்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து கேட்காதீங்க அது உண்மையிலேயே 1950s ஹாஸ்பிட்டல் இருந்ததா இப்படியா அப்படியெல்லாம் கேட்டால் எனக்கு தெரியாதுங்க. கதையில் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். ஒரு ஃபீல் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சின்னதாக ஒரு கிளினிக்கு இல்லைனா ஒரு மருத்துவச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. இவங்க போகிற வழியெல்லாம் பார்க்குறாங்க. சுத்தமாக அப்படியே ஃபுல்லாக 2 சைடும் காடுகள் மாதிரி இருக்குது. இவங்களுக்கு இன்னொரு பயம் என்னென்னா காட்டு விலங்கு ஏதாவது வந்து நம்மளை வந்து ஏதாவது தாக்கிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்து தான் மெதுவாக நடந்து போகிறாங்க. கையில் வந்து ஒரு பந்தம் தீப்பந்தமோ ஏதோ ஒரு டார்ச் லைட்டோ ஏதோ ஒன்று வச்சு நடந்து போகிறாங்க. அந்த வெளிச்சத்தில் மட்டும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போகிறாங்க ஒரு 3-4 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த ஒரு இடம் இருக்குது, அதாவது ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ 3-4 கிலோமீட்டர் தாண்டி அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஹாஸ்பிட்டல் மூடப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு இன்னும் ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. ஐயோ என்னடா பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் மூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓரமாக ஒருத்தர் படுத்து கிடந்தார், ஒரு வயசானவர். அவர்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு ஏன் மூடி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இங்கே டாக்டர் இருந்தார் இல்லையா, டாக்டரையா அவருடைய வீட்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் வந்து போயிட்டாரு, நாளைக்கு தான் வருவார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இவங்க முழிச்சிக்கிட்டு என்னமாச்சு அப்படின்னு கேட்குறாரு அவர், அந்த வயசானவர். அவங்க வந்து சொல்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது தாத்தா, அதனால் முடியல, அதனால தான் வந்தேன் அப்படின்னா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேருந்து இன்னொரு 1/2 கிலோமீட்டர் போனேன் அப்படின்னா ஒரு மருத்துவச்சி இருப்பாங்க, ஒரு பாட்டி, அவங்கள போய் பாருங்கள், அவங்க வந்து மருந்தெல்லாம் கொடுப்பாங்க, பட்டுன்னு ஒரு 1/2 மணி நேரத்தில் சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மருத்துவச்சியோடைய வீடை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. போயிட்டாங்க. அந்த வீட்டுடைய கதவுகளை தட்டுறாங்க. உள்ளே இருந்து ஒரு பாட்டி வந்து வெளியேறாங்க, ஒரு வயசான பாட்டி. அந்த பாட்டிக்கிட்ட இவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து ஒரு சில நாட்டு மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. நாட்டு மருந்தெல்லாம் இவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காரமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து உட்காடுறாங்க. இவங்களுக்கே ஃபீல் ஆகுது இவங்களுடைய ஜுரம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. ஜுரம் வந்து கம்ப்ளீட்டாக கம்மி ஆகிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சரி பாட்டி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எவ்வளோ காசுன்னு தெரில கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்றாங்க. அந்த பாட்டி வந்து பட்டுன்னு கையை பிடிக்கிறாங்க. என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா இந்த டைமில் நீ போக வேணாம்மா, கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணிக்கிட்ட ஆகுதுமா, நீ இந்த டைமில் போகிறது நல்லதில்லை, அதுவும் ஒரு வயசு பொண்ணாக வேறு இருக்க, இந்த டைமில் நடந்து போனால் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒன்று இந்த மாதிரி விலங்குகள்லாம் இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கும், அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் ஏதாவது ஆட்கள் யாராவது குடிச்சு நடந்து போயிட்டு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை. ஆனால் அதை விட முக்கியமான பிரச்சனை, உன்னுடைய வீடு நீ எங்கே இருக்குன்னு சொன்ன, எனக்கு உன்னுடைய வீட்டுக்கு போகிற பாதை வந்து ரொம்பவும் டேஞ்சரஸான ஒரு பாதை. ஏன்னா அந்த இடங்களில் நிறைய அமானுஷமான உருவங்கள் எல்லாம் சுற்றுது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நீ எங்கள் வரைக்கும் போகிறது நல்லதில்லை, இருந்துட்டு ஒரு நாளைக்கு காலையிலேயே போமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப பயம். என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு 3 மணி நேரத்தில் வரேன், இல்லைனா அதுக்குள்ளேயே வரேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. ஸோ அவங்க அப்பா வந்து இவங்களை தேட ஆரம்பித்து அவர் ரொம்ப பயந்துருவார், அவருக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை பாட்டி எங்கள் அப்பா வந்து என்னை ரொம்ப தேடுவார், நான் வந்து கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது திரும்பவும் அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, வேணாமா சொன்னால் கேளுமா அப்படின்றாங்க. ஆனால் இல்லை பாட்டி நான் போயே தான் ஆகணும், மழை வேற வர மாதிரி இருக்குது, எங்கள் அப்பா வந்தாருன்னா வெளியே கேட்லேயே தான் நின்றுக்கிட்டு இருக்கணும், அவர் மலையில் நனைஞ்சிருவார், எனக்கு வேறு வழி இல்லை, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு ஒரு பாயை சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்புறாங்க. நடந்து போகிற பாதையில் தான் வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது உண்மையிலேயே அவங்க பாட்டி சொல்கிற மாதிரி நிறையா என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப பயமான ஒரு ரூட்டுக்குள்ளே தான் இவங்க ட்ராவல் ஆகுறாங்க. கரெக்டாக அந்த பாதையில் வந்து இவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஓநாய் வந்து ஊளை இட்டால் எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் ஏதேதோ அனிமல்ஸுடைய சவுண்டெல்லாம் கேட்குது. இவங்களுடைய மனசுக்குள்ளே பயம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது. என்னடா இது
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்டெல்லாம் கேட்குது. என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாக நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு எதிரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா வந்து நடந்து வராரு. நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து ஒரு டார்ச் லைட் வச்சு நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. என்னம்மா நீ இந்த டைமில் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து கேட்குறாருங்க. இவங்க சொல்கிறாங்க, இல்லை தாத்தா, எங்கள் வீடு வந்து இங்கே இருக்குது, நான் சீக்கிரமே நடந்து போயிடுவேன் தாத்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சீக்கிரம் போமா, இந்த ரூட் வழியாக வந்து நிறையா பிரச்சனை இருக்குமா, குறிப்பாக இந்த அமானுஷமான பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது, நீ இந்த ரூட்டில் போய் நீ மாட்டிக்காத, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போமா அப்படின்னு வந்து சொல்கிறார் அந்த தாத்தா. இல்லை தாத்தா, நான் போயிடுவேன், தேங்க்யூ, நான் கொஞ்சம் நல்லா பார்த்து சேஃபாக போயிடுவேன் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இவங்க கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது தாத்தாவோட காலை பார்க்குறாங்க. அந்த தாத்தாவோட காலில் வந்து அடிபட்டு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இவங்க வந்து அப்போ அந்த நோட்டீஸ் பண்ணலை. இவங்க வந்து கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்டெப்பு எடுத்து வச்சதுக்கப்புறம் தான், என்னால் அந்த தாத்தா காலில் ஏதோ அடிபட்ட மாதிரி இருந்தது, சரி அந்த தாத்தா கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த தாத்தாவே அந்த இடத்துல இல்லைங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இவங்களுக்கு கிளியராக தெரியும் இவங்க பேசுனது ஒரு பர்சன் கிட்ட தான் வந்து பேசினாங்க. ஆனால் திடீர்னு அந்த பர்சன் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப பயத்தோட இன்னமும் கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஸ்பீடாக நடந்து போகும்போது அந்த இடத்துல வந்து இலைகள்லாம் கீழே விழுந்துருந்தது. ஸோ அந்த இலைகள் மேலே கால் வச்சு நடந்து போகும்போது கண்டிப்பாக கால் தர சத்தம்லாம் இவங்களுக்கு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுடைய கால் தர சத்தம் மட்டுமே தான் இவங்களுக்கு கேட்கணும். ஆனால் இவங்களுக்கு பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி கால் தர சத்தமும் இவங்களுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி கால் தர சத்தம் நடந்து வர்றது கேட்க ஆரம்பித்த உடனே இவங்க ரொம்ப பயத்தோட இன்னமும் கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எவ்வளோ ஸ்பீடாக நடந்து போகிறாங்களோ அதுக்கு ஈக்குவலான ஸ்பீடில் அந்த பின்னாடி ஒரு பர்சனும் நடந்து வர மாதிரி கால் தர சத்தம் வந்து கேட்குதுங்க. என்னடா இது, பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரியே இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா ஒரு தாத்தா கிட்ட இவங்க பேசினாங்க இல்லையா, அந்த ஒரு தாத்தா கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இவங்களுக்கு பின்னாடி வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. குச்சியை வச்சு நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அவர் வந்து சின்னதாக ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட் இருக்குல்ல, அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டை மட்டும் இப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த லைட்டுடைய வெளிச்சத்தில் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காருங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படியே வந்து பயங்கரமாக வந்து அள்ளு விட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவர் இல்லை, இப்போ திடீர்னு அவர் இருக்காருன்னதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஸ்பீடாக ஓடும்போது திரும்பவும் அந்த கால் தட சத்தம், அந்த தாத்தா பின்னாடி ஓடி வர கால் தட சத்தமும் இவங்களுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்குது. என்னடா இதுன்ட்டு இன்னொரு வாட்டி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா கால் தட சத்தம் மட்டும் கேட்குது. இந்த தடவை பின்னாடி ஓடி வந்த தாத்தா இல்லவே இல்லை அப்படின்றத வந்து பார்க்குறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுற லெவலுக்கு வந்து பயப்படுறாங்க. சரி எப்படியாவது ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக ஓடுறாங்க. ரொம்ப ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு அருவி மாதிரி ஒரு அருவி போகுமாங்க. ஸோ அந்த அருவியோட ஒட்டி தான் இவங்களுடைய வீட்டுக்கு வந்து போகணும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துல அந்த அருவி இருக்கு இல்லையா, அந்த அருவிக்கு ஆப்போசிட் சைடில் அந்த கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு சைடில் அந்த இடத்துல ஒரு பெண்மணி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணியை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30லிருந்து ஒரு 35 வயசு உள்ள ஒரு பெண்மணி மாதிரி இருக்குது. அவங்க வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. என்னது இது, இந்த ஒரு பெண்மணி இங்கே நின்று அழுதுகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். இவங்களே ரொம்ப பயத்தில் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அழுகுறாங்க அப்படின்ற ஒரு இதில் அக்கறையில் அந்த இடத்துல நிற்கிறாங்க. அந்த ஒரு பெண்மணி கிட்ட, அக்கா ஏன்க்கா அழுகுறீங்க, ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண்மணி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. எழுந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஸோ அவங்க நின்று இவங்கள பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டே இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தண்ணி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஏரியில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஓடுதுன்னு சொல்லலாம். அந்த ஏரி தண்ணியில் எகிரி தவால்னு குதிச்சிடுறாங்க. குதித்த உடனே இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. பயத்தில் அக்கா ஐயோ என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கத்திக்கிட்டே இருக்கும்போது அடுத்த 2 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே சர்றன்னு மேலே ஏறி வந்து அவங்க திரும்பியும் அப்படி வந்து நிற்கிறாங்க. நின்று இவங்களே முறைச்சி பார்த்து ஒரு வில்லத்தனமாக பயங்கர ஒரு அமானுஷமான ஒரு சிரிப்பை வந்து சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்ட உடனே இவங்களும் மனுஷங்க இல்லையா, ஐயோ போச்சுடா போச்சு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சுகந்தி வந்து
ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு இன்னும் ஒரு 500 மீட்டர் இருக்குன்னு சொல்லலாமே. அந்த 500 மீட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்குங்க. ஸோ அன்னைக்கு சுத்தமாக காற்றே கிடையாது, ரொம்ப ஹியூமிடான ஒரு கண்டிஷன், எந்த ஒரு மரமும் ஆடவே இல்லை, காற்று சுத்தமாக கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக இவங்க அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் போகும்போது மரம் மட்டும் அப்படியே புயலில் ஆடினா எப்படி ஆடுமோ அந்த மாதிரி வந்து ஆட ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இது இவ்வளோ ஆட்டம் ஆடுது மரம், ஆனால் வந்து சுத்தமாக காற்றே அடிக்கலை, ஏன் இந்த மரம் மட்டும் ஆடுது? பக்கத்தில் தான் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, அந்த இடத்துல எந்த மரமும் ஆடலை, அப்படியே ஸ்டில்லாக இருக்குது. ஆனால் இந்த மரம் மட்டும் பயங்கரமாக ஆடுது. ஏன்னா இப்படி ஆடுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை பார்க்குறாங்க. அப்படியே மேலே பார்க்குறாங்க. மேலே பார்த்தா மரத்துக்கு மேலே ஒரு பர்சன் வந்து பெட்ரோமாக்ஸ் லைட்டை பிடிச்சிக்கிட்டு குச்சியை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த குச்சியில் மட்டும் ஊனி அப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு, மரத்தில் இப்படி ஆடிக்கிட்டு இருக்காருங்க. இன்ஃபேக்ட் அவருடைய கால் இருக்குதான்னு பார்க்குறாங்க. அவருக்கு வந்து கால் இல்லை, அதாவது இடுப்புக்கு கீழே எந்த ஒரு பார்ட்ஸுமே கிடையாதுங்க, இடுப்புக்கு மேலே மட்டும்தான் இருக்குது. அந்த குச்சியோடைய சப்போர்ட்டு தான் அவர் வந்து நின்றுக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்காரு. அவர் ஆட ஆட அந்த மரமும் வந்து ஆடிக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே இவங்க கதறாங்க. கதறிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஷோல்டரில் யாரோ கையை வைக்கிறாங்க. யாரா இதுன்ட்டு அப்படியே பதறி போய் அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுகிற ஸ்டேஜில் அப்படி திரும்பி பார்த்தா பின்னாடி அவங்க அப்பா நின்றுக்கிட்டு இருக்காரு. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் அழுகிறாரு. இப்போ இவங்களுக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, வந்திருக்கிறது உண்மையாலே இவங்களோட அப்பாவா இல்லை அவர் பேயா அப்படின்றது வந்து இவங்க வந்து சந்தேகப்படுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் இல்லைம்மா சுகந்தி நான் தாம்மா வந்திருக்கேன், என்னம்மா தண்ணியை குடிமா அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுக்குறாரு. தண்ணியை குடிக்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஜுரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு இப்படிலாம் பண்ணப்பா ட்ரீட்மெண்ட்டுக்காக போய். என்னம்மா நீ இந்த மாதிரி தனியாக போயிருக்க, இந்த டைமில் போய் யாராவது போவாங்களாம்மா, போகக்கூடாதுமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காருங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உட்கார வச்சு ரொம்ப நேரம் சமாதானப்படுத்தியிருக்காரு. இந்த சுச்சுவேஷனில் இந்த அமானுஷமெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, இந்த அமானுஷங்களெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப பயந்து போய் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாட்களுக்கு வந்து படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. பயங்கரமான ஒரு ஜனம். ஒரு 15 நாள் கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன டிசைட் பண்ணியிருக்காருன்னா, அப்பா இந்த பெண் குழந்தையை எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லபடியாக வாழ வைக்கணும், நம்மளுக்கு இந்த மாதிரி தனியாக வேறு இருக்கும், குழந்தைய வந்து பார்த்துக்க முடியல, வயலுக்கு வேறு போகணும், இந்த மாதிரிலாம் இருக்குது பிரச்சனை, திரும்பியும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வரன் பார்த்துருக்காரு. பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறாரு. ஸோ இந்த ஒரு கதையை சுகந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன்னா பயங்கரமான ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டுங்க. 1950s நடந்த கதை. அந்த நேரத்தில் வந்து அந்த காலகட்டங்களில் எப்படி அந்த ஊர் இருந்திருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். இப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தேனி வந்து ரொம்ப க்ரீனரியாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ 1950s எவ்வளோ அழகாக இருந்திருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாராவது தேனியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நண்பா தேனியிலிருந்து அப்படின்ற கமெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். Thank you and bye.